மதுரை திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்ற செல்வதாக கூறி போராட்டம் நடத்தி கைதானவர்களை சந்திக்க சென்ற பாஜக மூத்த தலைவர் ராஜாவை தடுத்த காவல்துறையினர் வேறு காரில் அனுப்பி வைத்த பாஜகவினர் சினிமா பாணியில் சேசிங் செய்த காவல்துறையினர் சிட்டாக பறந்த கார். மதுரை திருப்பரங்குன்றம் மலைக்கீழ் உள்ள பழனி ஆண்டவர் கோவில் தெரு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பெண்கள் சிலர் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என கூறி கையில் அகல்விளக்கு சட்டியுடன் செல்ல முயன்றனர். அப்போது மலை மேல் உள்ள தர்காவிற்கு கொடியேற்றுவதற்கான பணிகளுக்காக இஸ்லாமியர்கள் 4 பேர் அனுமதித்த நிலையில் தங்களையும் அனுமதிக்க வேண்டும் எனவும் இஸ்லாமியர்கள் மலை மேலே சென்றால் ஆர்ப்பாட்டத்தில் நடத்துவோம் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் பெண்களை காவல்துறையினர் கைது செய்து திருநகர் பகுதியில் உள்ள மண்டபம் ஒன்றில் அடைத்தனர். இதனிடையே மதுரை நரிமேடு பகுதியில் உள்ள திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரி தற்கொலை செய்து கொண்ட பூரணச்சந்திரனின் வீட்டிற்கு ஆறுதல் தெரிவிக்க வருகை தந்த பாஜக மூத்த தலைவர் ராஜா பூரணச்சந்திரனின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது பூர்ணச்சந்திரன் தற்கொலைக்கு தூண்டியது தீபம் ஏற்றாததுதான், அதனால் தற்கொலைக்கு தூண்டியது கலெக்டரும் கமிஷனரும் தான். அவர்கள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இருவருடைய இந்த விரோத நடவடிக்கையில் பூர்ணச்சந்திரன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரைக்கு வந்தபோது எதற்காக பாஜகவினர் வீட்டில் அடைத்து வைத்தீர்கள்? காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அனுமதிக்கவில்லை, சந்தனக்கூட்டிற்கு அனுமதிக்கிறார்கள். கலெக்டரும் கமிஷனரும் மதவாதிகள், இந்து விரோதிகள், மதவெறியை தூண்டுகிறார்கள். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் 10 லட்சம் தரும் அரசாங்கம். பூரணச்சந்திரன் குடும்பத்திற்கு எந்த உதவியும் செய்யவில்லை. மதத்தின் பெயரால் மக்களை தூண்டுவது ஸ்டாலின் தான். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என கூறிய இஸ்லாமிய பெண்ணான பாஜக சிறுபான்மையினர் அணி நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் உள்ளது. 55 மாதத்தில் 6700 கொலைகள் நடைபெற்றுள்ளது. ஆள்வதற்கு தகுதியற்ற அரசாக உள்ளது. முதலமைச்சருக்கு நல்ல ஆலோசகராக இல்லை. அழிவை நோக்கி ஸ்டாலின் அரசு சென்று கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் பழனி ஆண்டவர் கோவில் பகுதி மக்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை சந்திப்பதற்காக நான் செல்ல உள்ளேன் என கூறினார். இந்நிலையில் தனது காரில் திருநகர் பகுதிக்கு ராஜா செல்ல முயன்ற போது அங்கு வந்த உதவி ஆணையர் ரகு ராஜா செல்லக்கூடாது எனவும் சென்றால் கைது செய்வோம் என கூறி செல்வதை தடுத்தார். அப்போது அவருடன் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென பாஜகவினர் ராஜாவை மற்றொரு வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். அடுத்து ராஜா ஏறிய வாகனம் வேகமாக சென்ற நிலையில் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து காவல்துறையினர் வாகனமும் சென்ற நிலையிலும் அதிவேகமாக ராஜாவுடைய கார் புறப்பட்டு சென்றது. பட்டதாரி இளைஞன், 2 குழந்தைகள் இருக்கு. அந்த இளைஞன் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற இந்த இந்து விரோத தீய அரசு அனுமதிக்காத காரணத்தால் மனம் நொந்து இந்த மாதிரிய செல்ஃப் இம்மலேஷனில் ஈடுபட்டிருக்கேன். என்னோட முதல் வேண்டுகோளே யாரும் உயிரை விடுறதுங்கிறது ஒரு தீர்வுன்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த, நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றி வைக்க ஆன்மீக அமைப்புகள், இந்து மதம் பாரபட்சம் இல்லாமல் இந்துக்கள் நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல்வேறு இந்து அமைப்புகள் இருக்குது. அதனால் என்றைக்குமே தைரியமாக எந்த ஒரு கொள்கையை நாம் தீவிரமாக நம்புகிறோமோ அதற்காக இருந்து போராட வேண்டும். அதனால் யாரும் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுங்கிறத நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். 2வது, ரொம்ப நியாயமான கோரிக்கை. இந்த திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக 1920 தான் வழக்கு நீதிமன்றத்திற்கு வருது. ஏன்னா ஒரிஜினல் சூட்டு நம்பரே 1920 தான். அதற்கு பிறகு மாவட்ட நீதிமன்றம்
அதை இந்த பகுதிகளை அளந்து அது 1926 தீர்ப்பு கொடுத்தது. அதில் தெளிவாக அளந்து பார்த்து அதில் உபயோகப்படுத்தின வார்த்தையே சொல்கிறேன்னா, தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ், முகமதியர்கள் உரிமை கொண்டாடுகின்ற அந்த கட்டிடம், அது இருக்கிற 33 சென்ட்டு தான் அவர்களுக்கு சொந்தம். மீதி என்டையர் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா. ஆகவே இதில் என்ன டிஸ்பியூட் இருக்குது? இந்த அறநிலைத்துறையே ஹிந்து விரோத தீய துறையாக இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுலேயும் தன்னோட சின்ன எசமா உதயநிதி ஸ்டாலின், நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்ன உடனே அல்லேலுயா கோஷம் போட்டவர் கையில் ஹிந்து கோவில்கள் அகப்பட்டு சிதைந்து சின்னாபின்னமாகி கொண்டு இருக்கிறதுங்கிறதுக்கு திருப்பரங்குன்றம் ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் இந்த நான் சொல்கிறேன், யூ ஆன்டி ஹிந்து டிபார்ட்மெண்ட் குவிட் தி டெம்பிள்ஸுங்கிறேன் நான். நிச்சயமாக மே மாதத்துக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவில் இங்கே என்டிஏ கூட்டணி சர்க்கார் வரும். அது நிச்சயமாக கோவில்களை விடுவிக்கும். ஏன்னா நான் ரொம்ப நீளமாக இன்றைக்கி இங்கே பேச வரல. காரணம், இந்த ஹிந்து சமய அறநிலையத்துறை சட்டமே ஆன்டி ஹிந்து ஆக்ட். காரணம் என்ன? இது 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னு தான் இருந்தது, எல்லா மதங்களுக்கும் சேர்ந்து. ஆனால் அதற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் அதுக்கு எதிராக போராடினார்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் அதுலேருந்து எடுத்துட்டு ஹிந்து முஸ்லீம் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னு இருந்தது. அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் போராடினாங்க, அதனால் அவங்கள விட்டுட்டு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட்னு. அப்போ இது கடந்து வந்த பாதையே ஆன்டி ஹிந்து பாதை, ஒருதலை பட்சமானதுன்னு நமக்கு தெரியுது. அது இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு. இன்றைக்கி இருக்கிற ஹிந்து விரோத தீய துறை இதில் பூர்ணச்சந்திரனுடைய இந்த தற்கொலை முடிவுக்கு தூண்டியதுக்கு என்ன காரணம்? தீபம் ஏற்றாது, தெளிவாக தெரியுது. தீபம் ஏற்றாதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? லோக்கலி கலெக்டரும் கமிஷனரும் தான். அதனால் இந்த தற்கொலைக்கு தூண்டிய குற்றவாளிகளாக கலெக்டரும் கமிஷனரும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம். யூ டிட் இட். நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் இந்த 2 ஆன்டி ஹிந்து ஆஃபீஸர்ஸ் லோக்கலி அவங்க தானே ரெஸ்பான்சிபிள். இதுக்காக நம்ம சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் சொல்ல முடியாது. லோக்கலி கலெக்டரும் கமிஷனரும் ரெஸ்பான்சிபிள். உங்களோட ஹிந்து விரோத தீய எண்ணத்தின் காரணமாக இன்றைக்கி பூர்ணச்சந்திரன் தன் உயிரை விட்டுருக்காருன்னா வெக்கமா இல்லையா? அதிகாரத்தில் இருக்கலாமா? எவ்வளவு மோசமான தீய சக்திகளாக அரசு அமைப்பு மாறி இருக்கு. அதோடு மட்டும் இல்லை, நான் இங்கே கேள்விப்பட்டால் 10 நாள் முன்னாடி மு.க. ஸ்டாலின் இங்கே மதுரைக்கு வந்தப்போ பாலம் திறந்து வைக்க எல்லா பிஜேபி நிர்வாகிகளையும் எதுக்கு வீட்டு அரசில் வைக்கிறது? என்ன நினச்சின்னு இருக்கீங்க? இன்றைக்கி கூட இப்போ நீங்கள் பாருங்கள், ஹிந்துக்களுக்கு மேலே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது, அதுக்கு போகிறதுக்கு அனுமதிக்கலை. இன்றைக்கி சந்தனக்கூடுக்கு எப்படி அனுமதிச்சிங்க? இது மதவாத தீய நோக்கம் இல்லையா? இந்த கலெக்டரும் கமிஷனரும் மதவாதிகள், ஹிந்து விரோதிகள் இல்லையா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க அவங்கள? நீங்கள் தான் மதவெறியை தூண்டுறீங்க. ஹிந்துக்கள் அமைதியாக தானே இருந்தாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி என்ன ஜட்ஜ்மெண்ட்டு? 3 பேரோட 11 சிஐஎஸ்எஃப் ஜவானோட 10 சிஐஎஸ்எஃப் ஜவானோட ஏற்றுங்கன்னு. அன்றைக்கி ஏற்றிருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஸ்டாலினோட குடி முழுகி போயிருக்குமா? உங்கள் ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா? இன்னைக்கு கலையும் சொல்கிறேன்னா, இந்த ஹிந்து விரோத தீய அரசு ஸ்டாலின் அரசை ஒரு ஹிந்துவும், முருகனை நம்புகின்ற, முருகனை எண்ணி திருநீர் பூசுகின்ற ஒரு ஹிந்துவும் இந்த ஸ்டாலின்கிற ஹிந்து விரோதியின் தீய அரசு இருக்கக்கூடாதுன்னு இந்த சம்பவத்தால் முடிவு செய்வார்கள். அதனால் இந்த ஹிந்து விரோத தீய அரசுக்கு நான் எச்சரிக்க விரும்புகிறேன். மே மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம். தூக்கி எறியப்படுவீர்கள். பெரும்பான்மை சமுதாயத்தின் விரோதிகள், முருகனின் எதிரிகள் இந்த அரசாங்கம். அதனால் இவர்களுக்கு எதிராக நிச்சயமாக மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். நான் இது எவ்வளோ அராஜகம்! பிஜேபி ஒர்க்கர்ஸு, லீடர்ஸு லோக்கலில் ஸ்டாலின் வந்தால் என்ன போனால் என்னையா? எங்களுக்குனே வந்தது. பிஜேபிக்கு என்ன? நீங்கள் பாட்டு வாங்க போங்க. அப்போ மே மாதத்துக்கு அப்புறம்
பிஜேபி லீடர்ஸ் வர்றதையெல்லாம் உங்கள் திமுககாரர் ஒருத்தர் கூட வெளியில் இருக்க முடியாது. அதுக்கு பிறகு இப்போ நான் வந்து நிஷா பானுவா ரஜப் நிஷா பிஜேபியினுடைய மைனாரிட்டி செல் மாவட்ட செயலாளர், அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அங்கே நேற்று ராத்திரி 3 பேர் முகமூடி போட்டுக்கொண்டு அவங்க வீட்டில் கதவு ஏறி குதிக்க முயற்சி பண்ணும் பொழுது அவங்க வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்து பார்த்தப்ப உங்களை கொன்னுடுவேன், கழுத்தை அறுத்துருவேன்னு அவங்க வெளிப்படையாக த்ரெட்டு பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க ரஜப் நிஷா வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன்.